என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னடா கோழியோட வந்து பேச வந்துட்டானேன்னு பார்க்கிங்களா? ஆமாம், இந்த சேவலை பார்த்துருக்கீங்களா? இதுதான் வந்து ஒரிஜினல் பெருவடை சேவல். நல்லா பார்த்துருக்கீங்களா? இது திண்டுக்கல் மாவட்டம், அங்கெல்லாம் வந்து சண்டைக்கு விடுவாங்க. இதுதான் அந்த ஒரிஜினல் பெருவடை சேவல். நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த சேவலை நான் வளர்த்துட்ருக்கோம். அதாவது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த பெருவடை சேவல் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பூர்வீகம் கொண்டதான். அதை பற்றி உள்ள ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பெருவடை கோழிகள்லாம் வந்து நம்மளோட ஆரிஜின் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஆரிஜின் கிடையாது, நம்ம இந்தியன் ஆரிஜினும் கிடையாது. இதை 100% நான் கூறுவேன். 100% இதான் உண்மை. ஏனென்றால் நம்மளுடைய மலை காட்டுக்குள், எந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளோ எந்த ஒரு காட்டுக்குள்ளும் நீங்கள் இந்தியன் காட்டுக்குள்ளே பாருங்கள், பெருவடை ஒரு கோழியோடு நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இதை முதலாவது கோழி வளர்ப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கோழி பண்ணை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து கேட்பீங்க, அப்புறம் இந்த பெருவடை எந்த ஆரிஜின் சேர்ந்தது, எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்ட்டு நீங்கள் இடத்துல கேட்பீர்கள். உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அப்படி தானே? உண்மையிலே எனக்கே தெரியாது பெருவடை வந்து எந்த நாட்டை சேர்ந்தது. ஆனால் 100க்கு 100 சொல்வேன், இந்தியன் ஏஷியன் ரீஜனை சார்ந்தது கிடையாது. அது எனக்கு நன்றாக தெரியும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு பெருவடை எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. உடனே இப்போ அடுத்ததாக உங்களை நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பூர்வீக கோழி எதுப்பா, நம்மளுடைய இந்தியன் ஏஷியன் ரீஜனில் உள்ள ஒரிஜினல் கோழி எதுப்பா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள் மேலே, இவர் தான் நம்மளுடைய ஒரிஜினல் பூர்வீக தமிழ் சேவல். இதைத்தான் வந்து நான் என்னுடைய சேனல்லையும் என்னுடைய வீடியோவில் வந்து பதிவிட்டு கொண்டு வருகிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா? செஞ்சேவல் நல்லா வெள்ளை காதோடு இருக்கும், கருப்பு காலோடு இருக்கும். அப்படி பார்க்கவே அப்படி ஒரு மயில் மாதிரி இருக்கும். அதான் இதான ஒரிஜினல் கோழி. இந்த சேவல் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு காட்டுக்குள் கிடக்கிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளாக கிடக்கிறது. அதுக்கப்புறம் இந்தியன் ஏஷியன் ரீஜன், சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், ஹிமாலயன் ரீஜன் ஃபுல்லாக நம்ம அண்ணன் தான் வந்து இருக்கார். இவர் தான் நம்மளுடைய பூர்வக்குடி சேவல். அதை முதலாவது தமிழ் மக்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமாக பண்ணை வைத்திருக்கவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஏனென்றால் இப்பொழுது நிறைய இடத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், சிறுவடை 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 என்று போட்டுக்கொண்டிருக்கார்கள். சிறுவடை என்று அவர்கள் கூறுவதன் முழு நோக்கம் வந்து என்னென்றால், இதுதான் நம்மளுடைய பூர்வீக தமிழ் கோழி என்ற நோக்கத்தோடு தான் சிறுவடை என்று கூறுகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இவர்கள் காட்டுகின்ற சிறுவடை எதுவுமே நம்மளுடைய உண்மையான சிறுவடை கிடையாது. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளுடைய உண்மையான சேவல். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் இப்படிப்பட்ட தன்மையுள்ள சேவல் தமிழ்நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு என்னிடத்தில் கேட்பீர்கள். ஏதாவது கிராமத்துக்குள்ளே போய் நீங்கள் ரொம்ப ரேராக தாண்டினா இது அளவுக்கு ஒரு 85% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் பண்ணையை வந்து இப்படிப்பட்ட சேவலை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே கோழியை ஃபோட்டோவை நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான கோழிகளும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதையும் ரெண்டையும் மிக்சிங் பண்ணி ஒரு 5 கோழி ஒரு சேவல் மூலமாக நீங்கள் பண்ணையை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் கோழி மாதிரியும் உங்கள் கோழி பண்ணைகள் வந்து உருவாகும். அதனால் கோழி பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, நீங்கள் இந்த டெக்னிக்கை தயவு செய்து ஃபாலோ பண்ணி இப்படி உங்கள் பண்ணையை உருவாக்கி கொண்டு போங்க. உங்கள் பண்ணை நல்ல ஆரோக்கியமாகவும் செல்லும், நல்ல விலைக்கும் இந்த கோழிகள் வந்து எடுக்கப்படும். சந்தையிலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி. இப்பொழுது இதற்குள்ள டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா இதான் ஒரிஜினல் தமிழ்நாட்டு பூர்வீக கோழி என்று எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் இதற்கான உள்ள மோகம் இப்போ அதிகரித்துள்ளது. ஆனால் உங்கள் பண்ணையில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ள எந்த மூலை முடுக்கில் இருக்கிறவங்களும் பண்ணை வைத்திருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட சேவலையும் கோழியும் தேர்ந்தெடுத்து உங்கள் பண்ணையை உருவாக்குங்க. உங்கள் பண்ணை வந்து விரிவடைந்து சொல்லும். இன்றைக்கு நான் கூறுகிறேன், பரவும். இதில் ஒரு 300 கோழி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேடி எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கோழிகளை நீங்கள் தேடி அலைந்து பிறக்கி அதை வளர்த்து உங்கள் பண்ணையை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கள். ஏன்னா இதனுடைய கோழியோட கறியும் இந்த சேவலோட கறியும் மருந்து. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்நாட்டோடைய ரீஜன் கிளைமேட்டில் வளர்கிறதுனால அந்த கோழியோட நம்ம உணவை நம்ம சாப்பிடும்போது அதுதான் நமக்கு மருந்து. கடவுள் அப்படி தான் எல்லாத்தையும் மருந்தாக வந்து கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கோழியோட கறியை அவ்வளோ மருத்துவம் இருக்குது, அவ்வளோ மருந்து இருக்கிறது. தயவு கூர்ந்து இதை வளர்க்க எல்லாரும் நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து கூறுகிறேன், இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் கோழி பண்ணை எப்படி உருவாக்க வேண்டும், எந்த கோழி மூலமாக உங்கள் கோழி பண்ணையை உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் இப்போது தெளிவடைந்திருப்பீர்கள். அடுத்ததாக ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கிறவர்களுக்கும் நான் நிறைய வளர்த்த அனுபவத்தில் வந்து சொல்லுகிறேன்.
புதுசாக கோழி பண்ணை ஆரம்பிக்கிறவர்கள் போய் உடனே போய் ஒரு இடத்துல போய் 100 குஞ்சு 200 குஞ்சுன்னு வாங்கிடுவாங்க ஆசைப்பட்டு. உடனே 200 குஞ்சை உடனே வளர்த்து உடனே பெருசாகி உடனே அதில் லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க நடக்கிற காரியம் ஒன்றுமே நடக்காது. 99% எல்லாருக்குமே ஃபெயிலியர் தான் இருக்குது. அப்படி வளர்க்கக்கூடாது, அப்படி வாங்கக்கூடாது. அதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்பதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு 200 குஞ்சு வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த குஞ்சு அவங்க ஏதோ ஒரு முறைமையில் வளர்த்துருப்பாங்க. க்ரோயர் ஃபீடை போட்டு தீவனமாக போட்டு உள்ளே அடைச்சி போட்டு ஒரு பிராய்லர் மாதிரியே வளர்த்துருப்பாங்க. நீங்கள் அதை உங்கள் கோழியில் வெளியே திறந்து விடும்போது கிராமத்தில் அதுக்கு அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் அது உடம்புல இருக்காது. உடனே அந்த குஞ்சுகள் நிறைய நோய் தாக்குதலில் இறப்புக்கு செல்லும். இதுதான் முறைமை. அதனால் நீங்கள் குஞ்சை வாங்கி நான் வளர்த்து கோழியாக்கி விற்றுருவேன், குஞ்சை வாங்கி வளர்த்து கோழியாக்கி விற்றுருவேன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதை விட நீங்கள் இது கரெக்டான மெத்தட் என்னென்னா, நீங்கள் நல்ல ஒரு 20 தாய்க்கோழி நல்ல ஒரிஜினல் ப்ரீடு நான் சொன்ன தருவோம். அந்த ஒரிஜினல் ப்ரீடில் உள்ள தாய்க்கோழிகளும் சேவலையும் கரெக்டாக அந்த ரெட் ஜங்கல் ஃபோல் அந்த செஞ்சேவலை அதை கரெக்டாக தாய்க்கோழிகளை வச்சுக்கிட்டு அந்த தாய்க்கோழிகள் 20 தாய்க்கோழி ஒரு 5 சேவல் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு 4 சேவல் கூட போதும் வச்சு உங்கள் பண்ணையை உருவாக்குங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 20 தாய்க்கோழி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 முட்டையாவது விடும். 10 நாளில் உங்களுக்கு என்னாச்சு 40 முட்டை. 40 முட்டை நீங்கள் நிறையா வச்சு அதுலேருந்து 40 குஞ்சை கொண்டு வாங்க. அடுத்து 80, அப்படி 200, அப்படி 300 குஞ்சுன்னு அப்படி கொண்டு வாங்க. அந்த குஞ்சுகளுக்கு நல்ல ஸ்டாமினா இருக்கும், நல்ல உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். ஏன்னா அதில் தாய்க்கோழி உங்களுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டது. அதனால் அதில் குஞ்சுகளுக்கும் ஸ்டாமினா இருக்கும். உங்கள் கோழி பண்ணைகளும் பழுகி பெருகி நீங்கள் நிறைய பேருக்கு விற்கலாம், இது பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு இந்த மெத்தடு தான் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை பார்க்காம தயவு கூர்ந்து யாரும் கோழி பண்ணையை ஆரம்பிக்காதீர்கள். நன்றி.